கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அதாவது இன்று வந்து மத்திய நற்செய்தியிலேருந்து பார்க்க போகிறோம். தாளந்து ஊமை. தாளந்து என்றால் திறமை. ஆண்டவர் இயேசு யார் யாருக்கு என்னென்ன திறமை தந்தார்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மத்திய அதிகாரம் 25 இறைவசனம் 15 அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறொருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அதாவது ஒரு எஜமான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு இந்த 5 தாளந்து ஒருத்தருக்கு 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்து, நான் வந்து நெடுதொரு பயணம் போயிட்டு வரேன், ஊருக்கு போயிட்டு வரேன், வந்த பிறகு நான் திருப்பி வந்து கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து போகிறாரு. நீங்கள் அதை வட்டி கடையில் கொடுத்து அதை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இதில் வந்து இந்த தாளந்து என்பது என்னென்னா திறமை, ஒவ்வொரு திறமை. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஏழை வீட்டில் இருக்கலாம், ஒருத்தர் வந்து பணக்கார வீட்டில் இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துக்குள் வந்துட்டோம். ஸோ அவங்க திறமை என்னன்றது நம்ம வெளிப்படுத்துறதுனால தான் அவர் சொல்கிறார். இதில் 25வது அதிகாரத்தில் மத்திய 25 அதிகாரம் 21 வசனம், அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உடையவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகள் உம்மை அமர்த்துவேன்றார். அதாவது 5 தாளந்து அவர்கிட்ட கொடுத்தவர், அவர் வந்து வட்டி கடையில் கொடுத்து அதை வந்து 5 10 ஆக்கினார். 2 தாளந்து கொடுத்தவர் வந்து அதை 4 ஆக்கிட்டார். ஆனால் 1 தாளந்து கொடுத்தவர் வந்து பூமி கடையில் அவர் படித்து வச்சார். அதை வச்சு அந்த திறமையை வச்சு அவர் பயன்படுத்துகிறார். ஸோ அவர் சாக்கு போக சொல்கிறார், அவர் ஆண்டவரே குறை சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கிறது அவர் வந்து ஒரு கிறிஸ்துவுக்கள் வந்த பிறகு, நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த திறமையை வச்சு நீ ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தீங்க, அவருடைய அந்த பணியை வந்து எடுத்து எப்படி சொன்னீங்க, மக்களுக்கு எப்படி போதிச்சிங்க, எப்படி மன டிப்ரெஷன்லேருந்து மற்றவங்களை கொண்டாந்தீங்கன்றது தான் அவர் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம வந்து அதை விட்டுட்டோம். அதில் வந்து அந்த 1 தாளந்து வாங்கினவர் வந்து அவர் வந்து பூமி கையில் வடித்து அந்த திறமையை அவர் பயன்படுத்தலை. மற்றவங்க வந்து 5 தாளந்து 2 தாளந்து வாங்குவவங்க அதை பயன்படுத்தி அதை ஏசப்பாக்கிட்ட நல்லா பாராட்டு வாங்குகிறாங்க. இவர் வந்து வெளியே போயிடார். அதாவது 25வது அதிகாரம் 24வது வசனம், 1 தாளந்தை பெற்றுக்கொண்டு வரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் அப்படின்றார். ஸோ அவர் வந்து அவருடைய திறமையை வந்து வளர்க்கலை. இயேசு கொடுத்த அந்த தாளந்தை இயேசுக்காக வாழணும். இயேசு ஒரு திறமை கொடுத்துருக்கா, இயேசுக்காக வாழணும். அவருக்காக வாழ்ந்தால் தான் அது கரெக்டு. இல்லது இல்லாதவர்களிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதிகாரம் 25 28. எனவே அந்த தாளந்தி அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்துகளிடம் கொடுங்கள் அப்படின்றார். அதாவது இப்போ வந்து இந்த 1 தாளந்து வாங்கினவர் அவர் அந்த திறமை உள்ளவர், அவர் வந்து மற்றவங்கள பழி சொல்கிறது தான் இருக்காண்டி அவர் வந்து அந்த தாளந்த திறமையை வந்து சரியாக பயன்படுத்தலை. அதனால் அவர்கிட்டேருந்து எடுத்து நீ 10 தாளந்து யாருக்கு அவங்ககிட்ட கொடுங்கன்றார். அதாவது அவர்கிட்ட சொத்தை பிடிங்கி அந்த யார் வந்து அதிகமாக சொத்து வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுக்குன்றாரு. ஸோ இப்படி தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு கொடுத்த அந்த தாளந்த மாதிரி அந்த திறமையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். நான் வந்து இப்போ ஏழையாக இருக்கேன், நான் வந்து பணக்காரனாக இருக்கேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட பிறகு ஏழை பணக்காரலாம் கிடையாது, எந்த ஒரு பாரம்பரியம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே அனைவரும் சமந்தான். ஸோ அப்படி இருக்கின்றப்ப நீங்கள் அந்த அவர் கொடுத்த திறமையை நீங்கள் பயன்படுத்தலாம், அவர் பாராட்ட மாட்டார், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஸோ சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, அதனால் ஆண்டவர் கொடுத்த திறமையை வைத்து நீங்கள் வந்து அவருக்காக வாழுங்க, அவருக்காக நல்லா உழைங்க, அவருக்காக பாடுபடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த உலக காரியத்துக்கு போகாதீங்கன்னு தான் சொல்கிறார். உலக காரியத்தில் களவு செய்யாது, பொய் சாட்சி சொல்லாது, அது மாதிரி இந்த சோஷியல் மீடியா அது மாதிரி இதுக்கெல்லாம் போயிடாதீங்க. அது போனீங்களா நீங்கள் வந்து உலக காரியத்துக்கு போனீங்களா நீங்கள் வந்து சாத்தான் வந்து உங்களை வந்து அது கவின்னு போயிடுவான், அவன் வந்து ஒட்டகம் போல சிங்கம் போல் இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை என்ன
அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும் என்று எடுத்து அந்த உங்கள் திறமையை பயன்படுத்தி மக்களுக்கு அறிவிங்க. அவங்க மக்களை வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்களை வந்து நீங்கள் வந்து அவங்களை காப்பாற்றுங்கன்றதை சொல்கிறாரு. அப்படி நம்ம வந்து அந்த பணியை செய்தால் நாம் வந்து இனிமேல் வந்து நாம் அந்த பணியை செய்யும், இயேசுக்காக வாழும். அவர் நம்மளை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.